பூமி அழியும் அபாயம். நொடி பொழுதில் அழியும் கிராமங்கள். விஞ்ஞானிகள் விடுக்கும் அலர்ட். உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு. உயிரே இவன் கையில் மாட்டி செத்துடாத. புவி வெப்பமயமாதலால் உலகம் அழியப் போவதாக விஞ்ஞானிகள் சொல்லும் கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. புவி வெப்பமயமாதல் காரணமாக உலகம் முழுவதும் புதிதாக 56,659 ஏரிகள் உருவாகி உள்ளதாக ஆய்வறிக்கையில் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை அறிந்து கொள்ளலாம். புவி வெப்பமயமாதல் காரணமாக உலக அளவில் பனிப்பாறைகள் மிக வேகமாக கரைந்து வருது. இதன் காரணமாக இதுவரை இல்லாத அளவிற்கு உலகம் முழுவதும் புதிதாக 56,659 ஏரிகள் உருவாகி இருப்பதாக சமீபத்திய அறிவியல் ஆய்வு முடிவுகள் தெரிவித்துள்ளன. இந்த திடீர் மாற்றம் பெரும் வெள்ளப்பெருக்கு மற்றும் இயற்கை பேரிடர்களுக்கு வழிவகுக்கும் என்று ஆய்வாளர்கள் கடுமையாக எச்சரித்திருக்காங்க. இது குறித்து இந்த பதிலை விரிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல புவி வெப்பமயமாதல்னா என்ன என்பதை பார்த்துடலாம். புவி வெப்பமயமாதல் என்பதுனா பூமியின் சராசரி வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதை குறிக்குது. இது காலநிலை மாற்றத்தின் முக்கிய காரணிகளில் ஒன்று. இது எப்படி ஏற்படுகிறது என்றால், சூரியனிலிருந்து வரும் வெப்ப கதிர்கள் பூமியை அடைகின்றன. அவற்றில் ஒரு பகுதி மீண்டும் விண்வெளிக்கு செல்லும். ஆனால் வளிமண்டலத்தில் உள்ள சில வாயுக்கள் அந்த வெப்பத்தை வெளியேற விடாமல் தடுத்து பூமியை சூடாக வைத்திருக்கிறது. இதையே பசுமை சுழல் விளைவு என்பார்கள். மனிதர்களின் செயல்பாடுகளால் இந்த வாயுக்களின் அளவு அதிகரிக்கும் போது அதிக வெப்பம் பூமிக்குள்ளே சிக்கி வெப்பநிலை உயர்கிறது. இதற்கான காரணம் என்னவென்றால், நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற புதைவடிவ எரிபொருட்களை அதிகமாக எரிப்பது, தொழிற்சாலைகளில் இருந்து வெளியாகும் கார்பன் டை ஆக்சைடு, காடுகளை அழிப்பதால் மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் திறன் குறைவது, வாகனங்களின் புகை, விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பால் வெளியாகும் மீத்தேன் வாயு, அதிக மின்சார பயன்பாடு மற்றும் நகரமயமாக்கல். புவி வெப்பமயமாதலின் விளைவுகள் பார்த்தோம் என்றால், உலக வெப்பநிலை உயர்வு, பனிப்பாறைகள் உருகுதல், கடல் மட்டம் உயர்தல், மனிதர்களுக்கு வெப்ப அலைகள், சுவாச நோய்கள் போன்ற உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உலகம் முழுவதும் வெப்பநிலையில் தாக்கல் வழக்கத்திற்கு மாறாக இருந்து வருது. மேலும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக துருவ பகுதிகள் மற்றும் உயர்ந்த மலைப்பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய பனிப்பாறைகள் கட்டுக்கடங்காத வெப்பம் காரணமாக வேகமாக உருகி நீராக மாறுகின்றன. இவ்வாறு உருகும் நீர் பனிப்பாறைகளின் அடிவாரங்களையும் பள்ளத்தாக்குகளையும் தேங்கி புதிய ஏரிகளாக உருவெடுக்குது. செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் ஒரு குறுகிய காலத்தில் இத்தனை ஆயிரக்கணக்கான ஏரிகள் தோன்றியிருப்பது புவி வெப்பமயமாதலின் கொடூரமான முகத்தை காட்டுகிறது என்று தெரிவித்து உள்ளனர். இவ்வாறு உருவாகும் புதிய ஏரிகள் பார்க்க அழகாக தோன்றினாலும் அவற்றால் பேராபத்து காத்திருக்கிறது. இந்த ஏரிகளின் கரைகள் இயற்கையாகவே பனி மற்றும் பாறை கழிவுகளால் அமைக்கப்பட்டவை என்பதால் அவை பலவீனமாகவே இருக்கும். ஏரியில் நீரின் அளவு அதிகரிக்கும் போதோ அல்லது நிலநடுக்கம் போன்ற அதிர்வுகள் ஏற்படும் போதோ இந்த இயற்கை அணைகள் உடைந்து பனிப்பாறை ஏரி உடைப்பு, வெள்ளம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் திடீரென லட்சக்கணக்கான கன அடி நீர் ஆர்ப்பரித்து இறங்கும் போது மலை அடிவாரத்தில் வாழும் கிராமங்கள், நகரங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் அனைத்தும் நொடி பொழுதில் அடித்து செல்லப்படும் அபாயம் உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மலைப்பகுதிகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமும் உயிரும் இதனால் கேள்விக்குறியாகி இருக்கிறது. புதிதாக உருவாகியுள்ள இந்த ஏரிகளின் நீர்மட்டத்தை எந்நேரமும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும், ஆபத்தான நிலையில் உள்ள ஏரிகளில் இருந்து நீரை பாதுகாப்பாக வெளியேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உலக நாடுகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் விஞ்ஞானிகள் வலியுறுத்துகிறார். விஞ்ஞானிகள் விடுத்திருக்கும் முன்னெச்சரிக்கைக்கு உலக நாடுகள் உலக உயிர்களை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இதுபோன்ற உலகச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.